வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆரோக்கியமான முறையில சத்தான மணத்தக்காளி கீரை அதாவது சுக்குட்டி கீரை சாம்பார் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே களிக்கும் கூட நம்ம தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சாம்பாருக்குங்க 150 கிராம் பக்கம் துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. சாம்பாருக்கு 20 ல இருந்து 25 சின்ன வெங்காயம், இது கூடவே 2 நாட்டு தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு, இது கூடவே குமிஞ்ச மாதிரி சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. இது கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள், நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வெந்து வரட்டும். தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. சாம்பார் தூள் போட்ட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற மணத்தக்காளி கீரையை சேர்த்திக்கலாங்க. நான் இதுக்கு ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி கீரையை கொஞ்சம் நல்லா கழுவிட்டு பொடியை நறுக்கி வச்சிருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துல வெந்துருங்க. வேகட்டும். கீரை போட்ட பிறகு மூடி போடக்கூடாது. நான் மீடியம் ஃப்ளேம் வச்சிருக்கேங்க. கீரை போட்டது ஒரு 10 நிமிஷத்துல நல்லா வெந்துருங்க. வெந்ததுக்கு அப்புறம் கடைசியா 1.5 சில் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேங்க. இதை ஊத்திக்கலாம். இப்போ கீரை வெந்துருச்சுங்க. இப்போ தேங்காய் அரைச்ச விழுது சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு சாம்பார் கொஞ்சம் திக்கா இருந்தா இப்போ தேவையான அளவுக்கு தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜார் அலசின தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். தாளிதம் சேர்த்திக்கலாம். தாளிதத்துக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியட்டும். கடுகு பொரியறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூடவே தாளிக்க 2 வரமிளகாய். இப்போ சாம்பார் கூட இந்த தாளிதத்தை சேர்த்திக்கலாங்க. இப்போ இறக்கி வச்சிடலாம். சாம்பார் தயாராகிடுச்சுங்க. இப்போ அருமையான சுவையில சத்தான ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை வச்சு பருப்பு சாம்பார் செய்திருக்கேங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே களிக்கும் கூட நம்ம தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே முறையில் இந்த சாம்பார் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.